வணக்கம். ஒரு அரசியல் வெற்றிய நம்ம எப்படி பார்க்கறோம்? வெறும் கூட்டம், ஆரவாரம், மேடை பேச்சுக்கள் அப்படிதானே? ஆனா அதுக்கு பின்னாடி ஒரு ஆழமான அறிவியல் இருக்கு. மக்கள் தீர்ப்ப எப்படி திட்டமிட்டு வடிவமைக்கிறது? இது பேரணிகளோட கணக்க தாண்டின ஒரு விஷயம். மக்களோட உண்மையான தேவைகள் என்னன்னு டேட்டாவை வச்சு சரியா புரிஞ்சுகிட்டு ஆளுகைக்கான ஒரு தெளிவான செயல் திட்டத்தை உருவாக்குறது. வாங்க, அத பத்தி தான் நாம இன்னைக்கு விரிவாக பார்க்க போறோம். நம்மளோட கள ஆய்வு தமிழ்நாட்டுல இருக்கிற திருவள்ளூர் தொகுதி. ஏன் திருவள்ளூர்? ஏன்னா இன்னைக்கு இந்திய அரசியல் எப்படி மாறிக்கிட்டு இருக்குங்கிறதுக்கு இது ஒரு மிகச்சிறந்த உதாரணம். இப்போல்லாம் வெறும் வாக்குறுதியை கொடுத்து ஓட்டு வாங்கிட முடியாது. வெற்றிங்கிறது மக்களோட வழிகளை துல்லியமா புரிஞ்சுக்கிறதுலயும் அதுக்கு உறுதியான தீர்வுகளை கொடுக்கறதுலயும் தான் இருக்கு. இதுக்கு பேர் தான் நவீன அரசியல் பொறியியல். சரி, ஒரு டாக்டர் மாதிரி நாம இப்போ இந்த தொகுதியோட அரசியல் உடற்கூறாய்வு ஆரம்பிக்கலாம். நம்மளோட பேஷண்ட் திருவள்ளூர். இது ஒரு பகுதி நகர்ப்புற தொகுதி. அப்படின்னா என்ன? இங்க கிராமத்தோட மண் வாசனையும் இருக்கு, நகரத்தோட பெரிய கனவுகளும் இருக்கு. இந்த ரெண்டும் கலந்த ஒரு களம். இதோட சமூக அரசியல் யதார்த்தங்களை நாம முதல்ல ஆழமா புரிஞ்சுக்கணும். இப்போ இந்த தொகுதியோட சமூக அமைப்பை கொஞ்சம் பாருங்களேன். கிட்டத்தட்ட 20% பட்டியலின மக்கள், ஒரு 10% சிறுபான்மையினர், மீதி இருக்கிற 70% மற்ற சமூகத்தினர். இதுல இருந்து என்ன தெரியுது? இங்கே எந்த ஒரு தனிப்பட்ட சாதியும் அறுதி பெரும்பான்மையா இல்ல. அப்ப இதோட அரசியல் தாக்கம் என்ன? ரொம்ப சிம்பிள். வெறும் ஜாதியை வச்சு அரசியல் பண்ணி இங்க ஜெயிக்கிறது ரொம்ப கஷ்டம். தலைவர்கள் மக்களோட பிரச்சனைகளை முன்னிறுத்தி தான் அவங்கள அணுகணும். இப்ப நாம தேர்தல் எண்களை பார்க்கலாம். 2016ல பாத்தீங்கன்னா திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் நடுவுல இருந்த வாக்கு வித்தியாசம் ரொம்ப கம்மி. வெறும் 2.5%க்கும் குறைவு. ஆனா 5 வருஷத்துல 2021ல என்னாச்சு பாருங்க. திமுகவோட வாக்கு வங்கி 50% தாண்டிடுச்சு. இந்த 11% வாக்கு மாற்றம் நமக்கு என்ன சொல்லுது? இது யாருடைய கோட்டையும் இல்ல. வாக்காளர்களோட மனசு மாறிக்கிட்டே இருக்கும். அவங்க நம்பிக்கையா யார் ஜெயிக்கிறாங்களோ அவங்களுக்கு தான் வெற்றி. இந்த எண்கள் மக்களோட எதிர்பார்ப்புக்கும் கலையதார்த்தத்துக்கும் நடுவுல இருக்கிற இடைவெளியோட கதை. சரி, தொகுதியோட அடிப்படை நாடி துடிப்ப பார்த்துட்டோம். இப்போ இந்த டேட்டா நமக்கு வெளிச்சம் போட்டு காட்டுற 3 முக்கியமான அறிகுறிகளுக்கு வருவோம். வாக்காளர்களோட மனச வடிவமைக்கிற அந்த ஆழமான காயங்கள் என்னென்ன வாங்க பார்க்கலாம். முதல் விஷயம் ரொம்ப அவசரமான ஒண்ணு, குடிதண்ணீர். தண்ணீர் பிடிக்கிறது ஒரு தினசரி போராட்டம். இது வெறும் வார்த்தைகள் இல்ல, இது ஒவ்வொரு வீட்லயும் கேட்கிற ஒரு வலி. இது வெறும் ரோடு பாலம் மாதிரி ஒரு உள்கட்டமைப்பு பிரச்சனை இல்லங்க. இது மக்களோட தன்மான பிரச்சனை, அவங்களோட கண்ணியம் சம்பந்தப்பட்ட பிரச்சனை. ஒரு குடம் தண்ணீருக்காக போராடுற ஒரு சமுதாயத்துல மத்த வளர்ச்சி எப்படி சாத்தியமாகும்? இரண்டாவது அறிகுறி, வேலையில்லா திண்டாட்டம். மாநில அளவுல இளைஞர்களுக்கான வேலையின்மை விகிதம் 5.2%. இது வெறும் நம்பர் இல்ல, இது ஒவ்வொரு குடும்பத்தோட கனவையும் சிதைக்கிற ஒரு நெருக்கடி. நல்லா படிச்ச இளைஞர்கள் வேலை தேடி நகரங்களுக்கு போறது கிராமங்களோட எதிர்காலத்தையே கேள்விக்குறியாக்குது. இந்த இடப்பெயர்வு வெறும் பொருளாதார இழப்பு மட்டும் இல்ல, அது ஒரு பெரிய சமூக இழப்பு. மூன்றாவது, இது கொஞ்சம் நுணுக்கமான அரசியல் அறிகுறி. இத நாம நலத்திட்டச் சோர்வு அப்படின்னு சொல்லலாம். சின்ன சின்ன பண பலன்கள் இல்ல இலவசங்கள் இனிமே மக்களோட நம்பிக்கையை முழுசா பெறதில்ல. ஏன்னா மக்களுக்கு தற்காலிக நிவாரணம் தேவையில்லை. அவங்க எதிர்பார்க்கிறது நிரந்தரமான தீர்வுகள், அமைப்பு ரீதியான மாற்றங்கள், அவங்களோட வாழ்க்கை தரத்தை உண்மையிலே உயர்த்துற வளர்ச்சி. இந்த 3 அறிகுறிகளும் நம்மள ஒரே ஒரு மூல நோய்க்கு தான் கொண்டு போய் விடுது. அதுதான் நம்பிக்கை பற்றாக்குறை. மக்களுக்கும் அவங்கள ஆள்றவங்களுக்கும் நடுவுல ஒரு பெரிய பிளவு வளர்ந்துகிட்டே வருது. ஏன் இந்த நிலைமை? ஏன் கொடுத்த வாக்குறுதி மேல மக்களுக்கு நம்பிக்கை போச்சு? இந்த இடைவெளிக்கு ஆணிவேறு என்ன? இந்த அவநம்பிக்கைக்கான காரணங்கள் பல. முதல்ல தண்ணி, ரோடு மாதிரியான அடிப்படை வசதிகள்ல இருக்கிற பெரிய ஓட்டைகள். இதனால விவசாயம் முடங்கி போயிருக்கு. உள்ளூர்ல வேலைவாய்ப்புகளை உருவாக்க தொழிற்சாலைகள் இல்ல. வருஷம் காத்துல கரைஞ்சு போன வாக்குறுதிகள். இதெல்லாம் சேர்ந்து வாக்காளர்கள் மனசுல ஒரு விரக்தியை விதைச்சிருக்கு. நம்ம அரசியலமைப்பு சட்டம் ஒவ்வொரு குடிமகனுக்கும் கண்ணியமான வாழ்க்கைக்கான உரிமையை கொடுத்திருக்கு. அந்த கண்ணியத்தை உறுதி செய்யறது தான் நல்லாட்சியோட முதல் கடமை. சரி, வாக்குறுதியெல்லாம் காத்துல பறந்துடுச்சு, நம்பிக்கையும் போயிடுச்சு. அப்போ இதுக்கு மேல என்ன வழி? இதுதான் நாம எல்லாரும் கேட்க வேண்டிய மிக முக்கியமான கேள்வி. பிரச்சனைகளை பத்தி பேசுறத விட்டுட்டு தீர்வுகளை உருவாக்குறத பத்தி நாம யோசிக்கணும். பிரச்சனையே பார்த்துட்டோம். இப்போ அதுக்கான தீர்வு, அதுக்கான மருந்து சீட்டு. இத நாம ஆளுகைக்கான மருந்து சீட்டுன்னு சொல்லலாம். இதோட பேரு வளர்ச்சி உறுதிமொழி பத்திரம். நல்லா கவனிங்க, இது வெறும் தேர்தல் அறிக்கை கிடையாது. இது ஒரு ஆக்ஷன் பிளான். டேட்டாவோட அடிப்படையில தொகுதியோட நோய்களை குணப்படுத்தவும் சிதைஞ்சு போன நம்பிக்கையை திரும்பவும் கட்டியெழுத்தவும் செஞ்ச ஒரு தெளிவான செயல் திட்டம். இந்த பிளான்ல 3 உறுதியான தூண்கள் இருக்கு. 1, தண்ணீர்.
200 கோடி ரூபாய் செலவுல ஒரு புது நீர்த்தேக்கம். இது குடிநீர் பிரச்சனைக்கு ஒரு நிரந்தரமான தீர்வு. 2வது, வேலைவாய்ப்பு. 300 கோடி ரூபாய் முதலீட்டுல ஒரு ஐடி மற்றும் எலக்ட்ரிக் வாகன பூங்கா. இது உள்ளூர் இளைஞர்களுக்கு உள்ளூர்லயே வேலை கொடுக்கும். 3வது, இணைப்பு. 150 கோடி ரூபாய் செலவுல சாலைகளை தரம் உயர்த்துவது. இது வியாபாரத்தையும் மக்களோட வாழ்க்கை தரத்தையும் மேம்படுத்தும். இப்போ நாம ஒரு புது விஷயத்தை பத்தி பேச போறோம். ஆளுகையின் மீதான முதலீட்டின் வருவாய், அதாவது கவர்னன்ஸ் ROI. இது சும்மா பணத்தை செலவு பண்றதில்ல. நாம செலவு பண்ற ஒவ்வொரு ரூபாயும் மக்களோட வாழ்க்கையில என்ன மாற்றத்தை கொண்டு வருதுன்னு அளவிடுறது. உதாரணத்துக்கு, இந்த 300 கோடி ரூபாய் ஐடி பார்க் எடுத்துக்கோங்க. இது நேரடியா 5000 பேருக்கு வேலை கொடுக்கும். ஆனா அதை விட முக்கியமான வெற்றி என்னன்னா, இளைஞர்கள் வேலைக்காக வெளியூருக்கு போறதை இது தடுக்கும். இதுதான் உண்மையான வளர்ச்சி. இதுதான் உண்மையான ரிட்டர்ன். ஆக இந்த தெளிவான திட்டத்தை வச்சுக்கிட்டு நாம மறுபடியும் தேர்தலுக்கு வருவோம். மக்கள் தீர்ப்பு ஜெயிக்கிறதுங்கிறது ஒரு கட்டடத்தை வடிவமைக்கிற மாதிரி தான். அதுல இருக்கிற ஒவ்வொரு சிங்கலும் டேட்டா. அந்த கட்டடத்தோட அடித்தளமே மக்களோட நம்பிக்கை தான். இதுதான் தரவுகளிலிருந்து வெற்றிக்கு செல்லும் ஒரு பயணம். நம்மளோட மொத்த பகுப்பாய்வையும் ஒரே ஒரு சமன்பாட்டில் சொல்லிடலாம். தேர்தல்கள் என்பது ஆளுகைக்கான தரவு பொறியியல். அவ்வளோதான். உணர்ச்சிகளை தூண்டிவிட்டு ஜெயிக்கிற காலம் மலையேறி போச்சு. மக்களோட பிரச்சனைகளுக்கு தீர்வு கொடுக்கிற தெளிவான செயல்திட்டங்களை கொடுத்து அவங்க நம்பிக்கையை ஜெயிக்கிறது தான் இந்த காலம். இந்த திட்டத்தை ஜெயிக்க வைக்கணும்னா சில முக்கியமான யுக்திகள் தேவை. யாருக்கு ஓட்டு போடணும்னு இன்னும் முடிவு பண்ணாத இளைஞர்கள், பெண்கள் மாதிரி ஆட்களோட குரலை கேட்கணும். அவங்களோட முக்கியமான பிரச்சனைகளான தண்ணீர், வேலைவாய்ப்புக்கு நேரடியா தீர்வு சொல்லணும். ஆனா இந்த டேட்டா அடிப்படையிலான அணுகுமுறைக்கு ஒரு ஆழமான பொறுப்புணர்வும் தேவை. மக்களோட நம்பிக்கையை நம்ம சம்பாதிக்கணும்னா முதல்ல அவங்களோட தனிப்பட்ட உரிமைகளை மதிக்கணும். இந்தியாவோட DPDP சட்டத்தின்படி அவங்களோட ஒப்புதல் இல்லாம அவங்க தரவுகளை பயன்படுத்தக்கூடாது. அந்த தரவுகள் அவங்க நன்மைக்கு மட்டுமே பயன்படணும். இவ்ளோ அவநம்பிக்கை இருக்கிற இந்த காலத்துல இந்த மாதிரி துல்லியமான செயல் திட்டம் சார்ந்த அரசியல் ஒரு சராசரி குடிமகனுக்கும் அரசாங்கத்துக்கும் நடுவுல இருக்கிற உடைந்த பாலத்தை திரும்பவும் கட்டியெழுப்ப முடியுமா? இது வெறும் திருவள்ளூரை பத்தின கேள்வி இல்ல. இது நம்ம ஜனநாயகத்தோட எதிர்காலத்தை பத்தின கேள்வி. வெறும் வாக்குறுதிகளை நம்பி ஏமாற மக்கள் இனிமே தயாரா இல்ல. அவங்க செயல்திறனை எதிர்பார்க்கறாங்க. அவங்க கண்ணியத்தை எதிர்பார்க்கறாங்க. If you want to become a people-centric leader and uplift your constituency, get in touch with blueprintstrategies.ai at mgr@blueprintstrategies.ai or call 080-4204-1602. Purpose Beyond Politics.